ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பெண்ணோட மாமனாரோ மாமியாரோ இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. அதாவது ஆயில்யம், அப்புறம் வந்துட்டு விசாக நட்சத்திரம், பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திர பையனை பெற்றவங்க பெண் பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் இருக்கிற பெண்களை வந்துட்டு ரொம்பவுமே அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த மாமனார் மாமியாருக்கு ஏதாவது உயிர் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறது தான். அதாவது இப்போ மகம் அப்படின்னா ஜகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்து மாடு மேய்க்கிறவங்களையும் பார்க்குறோம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்து IPS அதிகாரியாக இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். நட்சத்திரத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுட்டு நம்ம எதையுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது மாமியார் ஸ்தானம் அந்த பெண்ணுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆயில்யமாவதும் விசாகமாவதும் நம்ம தைரியமாக பெண் எடுக்கலாம். பொதுவாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கலகலப்பாக பேசுவாங்க, முகத்தை உம்முன்னு வச்சுக்க மாட்டாங்க. கஷ்டமான சூழ்நிலையிலும் அவங்க கிட்ட லட்சுமி கடாட்சமாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எழுத்தாற்றல், பேச்சாற்றல் எல்லாமே அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்குற குணம் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் ஆயில்யத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த தருணத்துலையும் தன்னை மாற்றிக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்ய வேணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கிற நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம். அதே மாதிரி இது ஆயில்ய நட்சத்திரம் யாருக்கான இந்த நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் இந்த ஆயில்யம். புதன் வந்து கூட்டு குடும்பங்கள், பாரம்பரிய பெருமைகள் இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு உரிய கிரகம். அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரங்களை தவிர்க்கவே கூடாது. இதில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் பெரும் பணக்காரங்களாகவும் நிறுவனம் நடத்துகிறவங்களாகவும் அரசியல் தலைவர்களாகவும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆயில்யம் நட்சத்திரம் பெண்களுக்கு வந்து 90% மாமனார் மாமியாரை நல்லா அனுசரித்து போகிறவங்களும் இருக்காங்க. அதனால ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிற பெண்களை ஏற்றுக்கிறது ரொம்பவுமே நல்லது. மாமனார் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி ஏற்கனவே மாமியார் இல்லை, பையனுக்கு அம்மா இல்லை, இல்லைன்னா ஏற்கனவே பையனோட அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிற பெண்களை மணந்துக்கலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.